Welcome to the show One Time Party with me Vijay Sandhya. ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் டைம் பார்ட்டில் யார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நேத்ரா ஸ்ரீ அவர்கள் தான். ஹாய் மேம், வணக்கம். ஹாய் சந்தியா, வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க, பார்க்கும் போதே தெரியுது, பல பலன்னு ஜொலிக்கிறீங்களே. ஓகே ஓகே சூப்பர். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னிலாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ வந்து எங்களோட ஒன் டைம் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? ஸோ எங்களோட ஷோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய டைம் கேட்டிருக்கு. நிறைய எங்களுடைய ஆர்டிஸ்ட்ல நிறைய வந்திருக்காங்க. வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, எனக்கு கால் ஃபார் வந்துச்சு. சரி, கண்டிப்பா வரணும். ஓகே, அண்ட் நீங்க வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஒரு லக், நம்ம வந்து யா லீஃப் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து வெளுத்து கட்ட போறோம். அதாவது பார்ட்டியே வந்து பயங்கரமா மாஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சாப்பிட்டு வந்தீங்களா? இல்ல யாலிப்ப வரணும், எப்படிங்க சாப்பிட்டு வரணும். பாத்தீங்களா, நான் இப்படி இருக்கேன்னு நினைச்சா இவங்களுமே ரெடியா இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து பயங்கரமான சில டிஷஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் ஓகே, ஜர்னி சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்க எப்படி வந்து எங்களுக்கு வந்து உங்களோட ஃபிளாஷ்பேக் பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ வந்து எப்படி வந்து நீங்க சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனீங்க? சோ அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? இட்ஸ் ஆக்சிடென்ட் தான். பிகாஸ் வந்து எங்க ஃபேமிலியில வந்து யாருமே ஃபேமிலி ஃபிலிம் பேக்ரவுண்ட் கிடையாது. நான் வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பிரான்ச் மேனேஜரா ஒரு 27 பிரான்ச்சுக்கு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு படம் இருக்கு பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப தூரம். ஐயோ, நான்லாம் வரல, எனக்கு வேண்டாம், இதுக்கு இருக்கிற இதை பார்த்துக்க முடியல, எனக்கு வரலன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சீரியல் பண்றேன், அதுல வந்து நீ பண்ணுமா, எதுக்கு என்னையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல, உங்க கண்ணு நல்லா இருக்கு, நீ தமிழ் நல்லா பேசுறமா, நீ கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்ல ஜி, நான் வரல அப்படின்னு சொன்னேன். அவர் என் ஹஸ்பண்ட் போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நம்ம ஜி தானே சொல்றாங்க, ஒரு சீரியல் தானே இப்படி பண்ணிப்பாரு, ஒரு சீன் தான் வந்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எங்க வீட்டுல சொல்லிட்ட பிறகு என்னன்னு சொல்லிட்டு நான் போனேன். போனா அந்த சீரியலோட வில்லியன் நான் தான். எதுவுமே தெரியாத போய் வில்லியங்க. சங்கவி வந்து ஹீரோயினா பண்ணாங்க. நியூ காலபெருன்னு சொல்லி ஜெயா டிவில வந்துச்சு. அந்த சீரியலோட வில்லியன் இருக்கிற பழம்பெரும் நடிகர் நடிகைகள்லாம் வந்து அந்த சீரியல் நடிச்சாங்க. இல்லை, டாப் ஹீரோ நான் தான் வந்து ஜூனியர் அதுல. ஸோ எல்லாருமே தெரியாது, மீடியால கேமரா என்ன, எப்படி பேசுறோம், டைலாக் என்ன, எதுவுமே தெரியாது. செம்ம ஃபன்னி. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைலாக் எனக்கு கொடுக்குறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் டைலாக்கே அழுகிற சீன் தான். சங்கவி கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். கமிஷனர் ஒர்க் பண்ணாங்க. என் சிஸ்டர் காணும் அப்படின்னு சொல்ற சீன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு டைலாக்லாம் வந்து சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ், அதெல்லாம் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அழுதுகிட்டே ஒரு சிங்கிள் டேக்ல அப்படி முடிச்சுட்டு கட்டுனா ஓகேவா டைரக்டர் அப்படின்னு அவரு. நானே கேட்டுட்டேன். அது எல்லாருமே சிரிச்சு, நீ சொல்லக்கூடாது, ஓகே எல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க முடிச்சுட்டா அப்படின்னு இல்லை, நாங்க தான் சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்ல நான் கிளாப் வாங்கினேன். ஆமா, இப்போ வரைக்குமே வந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டு அந்த சீன் ஆன் ஸ்பாட்ல டப்பு டப்புன்னு அந்த பேசிடுவோம். தவிர எதுவுமே வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப டேக்லாம் எடுக்க மாட்டேன். அது எப்படி இதுல பை காட்ஸ் கிரேஸ் அப்படியே பிறப்புல இருக்குதா என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு லக்கு தான். ஆமா, இப்படி இருந்தேன்னா இப்ப டைலாக் பேப்பர் கொடுத்தா அந்த கேரக்டரவே நான் மாறிடுறேன். அது எனக்கு தெரியல. நல்லதானே? நம்ம வெல்கம் ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ கண்டிப்பா. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. எஸ், நைஸ், நல்லா இருக்கு. இந்த லெமன் ஃப்ளேவர் நல்லா பண்ணியிருக்காங்க. கலரு ஆக்சுவலி நான் இங்கே ஷூட்டிங் போகும்போது இதில் வந்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரியாது, என்னடா புதுசாக இருக்கேன். நாங்கள் ஷூட் போகும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாமான்னு. பட் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, நல்லா இருந்தது இங்கே ஃபுட்டு. ஓ ஆமா, ஓகே, வாட் அ கோஇன்சிடென்ட். நாங்க வந்து ஓகே இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணலாம், எல்லாம் ஸ்பெஷலா இருக்கும் எங்க மேம்காக நினைச்சோம். பட் நீங்களே வந்து அதை சொல்லிட்டீங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. நம்ம ஏன் போய் சொல்லணும், நல்லா சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க பண்ற அவங்க சர்வீஸ், அந்த டேஸ்ட், அவங்க பண்ற டின்னர் செட்டிஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அந்த டேஸ்ட்டும் சூப்பர், அல்டிமேட். அதுக்காக தான் சரி ஓகே, அப்போ கண்டிப்பா பிரியாணி. நான் போய் சொன்னேன் என்ன கூப்பிடும் போது, அப்ப எனக்கு கண்டிப்பா பிரியாணி இருக்கா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்குலாம் தான் மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஓகே, அண்ட் உங்க ஜர்னி பத்தி சொன்னீங்க, எப்படி என்ட்ரி ஆனீங்கன்னு சொன்னீங்க. பட் யூ ஸ்டில் லைக் உங்களோட ஃபேவரட் ஒரு சீன் ஒன்று இருக்கும், இப்பவும் ப்ரௌடா ஃபீல் பண்ற ஒரு மூமெண்ட், இந்த ஒரு சீன் நான் நடிச்சதுல என்னால வந்து இப்பவுமே நான் பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்ன சீன் சொல்லுவீங்க நீங்க? ஆக்சுவலி அது நிறைய இப்போ நான் வந்து சீரியல்ல பண்ணும்போது
இப்போ நான் காலாபுரின்னு பண்ணேன் இல்லையா, அதுக்கப்புறமா எனக்கு அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து காஞ்சனா 2 படம் வந்துச்சு. காஞ்சனா 2ல வந்து அது லாரன்ஸ், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். லாரன்ஸ் மஸ்ட்டுக்கு அம்மா நான். ஆமா, அந்த தாலி சீனு என்னோடதுதான். அந்த அதுதான். ஸோ பட் அதுல போட்டோ மட்டும் தான் இருக்கும். பட் அதுதான் படம். அதுல என்னோட பாப்பா தான் அந்த காஞ்சனா 2 முட முட உன்னை விட விடக்கும் குட்டி பிசாசுன்றது என்னோட பொண்ணு தான் அது. அந்த நடிச்சவங்க. அதுக்கப்புறமா வந்து சீரியல்ல கண்டினியூஸா எனக்கு ரெஃபரன்ஸ்ல தான் வந்தது. எனக்கு என்ன ஒரு பயம், மீடியால எப்படி போறது, ஜாயின் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து மீடியாவோ சரி எங்கேயுமே சரி நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் மற்றவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம போய் வணக்கம் தூரத்தில் வணக்கம் சொல்லிட்டு ஆப்போசிட்டா நம்மளுக்கு வணக்கம் தான் சொல்லுவாங்க. ஹாய் மச்சி நம்ம அவங்க தோல் மேலே, ஹாய் மச்சா நம்ம தோல் மேலே அவங்க கைப்படுவாங்க. ஸோ அதனால எங்கேயுமே ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டோம்னா அது லிமிட் நம்ம யாரும் பண்ண மாட்டாங்க. நல்ல நட்பர்கள் தான் இது வரைக்கும் எனக்கு மீடியாவில் இருந்த எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு நட்பர்கள் தான். ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, இது உங்களுக்கு செட் ஆகாது நேத்ரா மேடம் வேற சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பண்ணுறீங்க எனக்கு ஏன் சொல்லலை, இல்லை இந்த டீம்ஸ் வேணாம் மேடம் வேற பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் மிஸ் ஆயிருக்கா? ஒரு சில படம் ஐயோ இந்த படத்துல இப்படி சொல்லிட்டாங்க நம்ம மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னு ஏதாவது இருக்கு? இல்ல, படம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஓகே, பட் அது வேணான்னும் போது நம்ம வேணான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அன்வான்டா ஒருத்தங்க ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்கும்போது நான் கேட்க மாட்டேன் ஏன் எனக்கு கூப்பிடல, ஏன்னா அது அந்த கேரக்டர் நம்ம செட் ஆக மாட்டேன், அவங்க கூப்பிட மாட்டாங்க. பட் அது மாதிரி வாணி ராணியில இன்ஸ்பெக்டரா பண்ணேன். அது தாமரைன்னு சொல்லி சீரியல், அந்த ஆடன் மீடியால 2 சீரியல் பண்ணேன். அதுல வந்து கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரை பண்ணேன். அதுல வந்து ராதிகா மேடத்துல அதுல ரொம்ப ஒரு இதுதான், நான் ட்வின்ஸ், அவங்க ட்வின் கேரக்டர் இல்லையா, அப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது இங்க அவங்க அக்காட்ட பேசுறேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சீரியல் மேடம் 2 இதுக்கு நடிப்பாங்க, ஆனா ஒரு ஆள் நான் தான் இன்ஸ்பெக்டரா பேசுவேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, அவங்களும் எவ்வளவு பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட். அவங்க எதிர்க்கு நம்ம வந்து ஈக்குவல் அவங்க டிவெல் பண்ணும்போது நம்ம சென்டரா நின்று பேசணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் நேர்கொண்ட பார்வையில வந்து எப்படி இதை வச்சுதான் ஒன்னொன்னு ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிராபிக் ராமசாமி படம் வந்தது. அதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். எஸ் சொல்லுங்க. ஆமா, டிராபிக் ராமசாமி வந்துச்சு, என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால வந்து என்ன சொன்னா ஸ்டோரி சொன்னாங்க இதுன்னு சொல்லிட்டு, அதுல நியூ டைரக்டர் தான் சாரோட, நம்ம எஸ்வி சாரோட அசிஸ்டன்ட் தான் அவர் டைரக்டரா பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாங்க, அப்படியே தொட்டுக்கிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி சீன்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அச்சோ அப்படியா, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற எல்லாமே. நாங்கள் வந்து பேசிக், நான் என்னோட நேச்சர் இது தஞ்சாவூர் என்னோட. ஸோ இதுக்கு வேணாம், நம்ம வந்தோமா போனோமா நடிச்சோமா அது ஒரு என்டிட்டின்றதுனால நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே எங்கள் மாமா சொன்னாங்க, எங்கள் பெரிய மாமா அவர் தான் சொன்னார், ஏன் என்ன போனி என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சீன் சொன்னாங்க மாமா, நான் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உன் பர்சனல் லைஃப்பையும் உன் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் வந்து மிங்கிள் பண்ணுற, பர்சனலாக நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், அஸ் அ ப்ரொஃபஷனலாக நீ போயிட்டுன்னா அது நடிப்பு தான், ஒரு உண்மை கதையை நீ நடிச்சு காட்ட போற, இது ஏன் வேணும்னு சொல்ற, ஒரு என்டிட்டி தானே அது. டிராபிக் ராமசாமின்ற ஒரு பெரிய ஒரு மனிதர். ஸோ அவரை பத்தி நீ நடிச்சு அவரை பத்தி அந்த படத்தை நீ சொல்றேன் போது அது ஒரு குட் திங் தான் பண்ணேன். சரி ஓகே நம்ம மாமா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பட் அதுலலாம் பெரிய ட்ராஜடிக்லான்ற மாதிரிலாம் நடந்தது. ஏன்னா என்கிட்ட சொன்ன சீன் வேற. ஆன் ஸ்பாட்ல எஸ்எஸ்சி சார் வந்து என்னை கேட்டதே வந்து நல்லா டைலாக்லாம் பேசுவீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார் நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. ஸ்பாட்ல பார்த்துட்டு கடற்கரை எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. டைலாக்ஸ்லாம் எனக்கு கொடுத்த வேற டைலாக்ஸ், அப்புறம் டோட்டல் அப்படி டைலாக் சேஞ்ச் ஆகி இந்த டைலாக் பேசும்போது என்ன இப்படிலாம் டைலாக் வருதுன்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் இந்த சீன் அப்படி சொல்லிட்டேன். இந்த சீன் என்ன அவர் சந்திரசேகர் சார் சொன்னார், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க, ஒன்றுமே நம்ம சும்மா ஹெட்டை அப்படி வந்து மறைச்சிக்கோமா, நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்தோன்னா கரெக்டாக அதுதான் சார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா இந்த கதைக்கு இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதனால தான் பண்ணுவோம் சார், வழி இல்லாமல் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோன்றதுனால அந்த ஹெட்டை மறைக்கிற சீன். பட் வந்து உலகத்தில் வந்து எது நல்லது பரவுதோ பரவலையோ, கெட்டது ஈஸியாக பரவிடும், எது தேவையில்லையோ அதுதான். பிகாஸ் இந்த சீனு வேர்ல்டு வைடு ஃபேமஸ், மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு இந்த இதுக்கு. பட் அது நான் தான்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு குட் திங்ஸ் என்னன்னா, நான் வெளியே போகும்போது ஆர்டிஸ்ட் என்னோட ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணுறது ரொம்ப இது கிடையாது. ஏன்னா என்னோட மீடியா ஸ்பேஸ் வேறு, வெளியே இருக்கிற நார்மல் ஃபேஸ் வேறு யாருன்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் யாரும் எங்கேயும் பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சீன் பண்ணது நான் தான்றது யாருக்குமே அவ்வளோ தெரியாது. வேண்டாம் ஓகே ஃபைன், அது ஒரு பட் அதெல்லாம் எனக்கு நிறைய ஃபேமஸாக வந்திருக்கு. எல்லா மீடியாஸ் எல்லாம் டேரக்டர் சைடு நம்ம மீடியாவில் வந்து எல்லாருமே சூப்பராக நெகட்டிவ்ல ஒரு ப்ளஸ். ஆமாம் எல்லாருமே சொன்னாங்க. இது வந்து நெகட்டிவாக யாருமே எனக்கு கமெண்ட் கொடுக்கல. என்னோட சைடில் எல்லாருமே இவ்வளோ டேரிங்காக யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சூப்பராக பண்ணியிருக்கோங்க, ஆட்டிடியூட்லாம் சூப்பராக இருக்குது, அப்படியே ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி திமுறா அந்த ஒரு நெகட்டிவ் தானே, இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ச் பை என்னை போட்டு சில பேர்லாம் காமிச்சாங்க, நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி அவனை திருப்பி நான் போட்டு பார்க்குறது. ஏன்னா அந்த நிறையாமே அந்த ஆட்டிடியூட் வந்திருக்கு அந்த கேரக்டரில். ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே அதுவும் ஒரு இதுதான். ஓகே சாப்பிடலாம்.
என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம சீரியல் பண்ணிட்டு சினிமானும் போது அந்த டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ப்ராம்ப்ட் இருக்கும் சீரியல்ல, சினிமால அதெல்லாம் இருக்காது. சோ உங்களுக்கு நீங்க சீரியல் பண்ணிட்டு சினிமா பண்ணும்போது எப்படி இருந்தது, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வந்து நான் ப்ராம்ப்டிங்கே வாங்க மாட்டேன். ஓ, சீரியல்ல ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டீங்க? ப்ராம்ப்டிங் எனக்கு வராது. அது ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டாக சீன் பண்ணணும், லாஸ்ட் நைட்டு இந்த சீன் கண்டிப்பாக பண்ணணும்னு அந்த டைம்ல அதை கடற்கடன்னு சொல்கிறது தான். பட் எனக்கு வந்து என் டைலாக் கொடுத்துட்டாங்க, நான் ஒரு 1 to 2 times பார்த்தேன்னா ஸ்பாட்டில் போய் நின்றுடும். நானாக பேசினாதான் எனக்கு பிடிக்குமே. ப்ராம்ப்டிங் வாங்குறது வராது. அது கொஞ்சம் சொதப்பல் தான், எனக்கு ப்ராம்ப்டிங் சொதப்புது தான். ஓகே. பட் அதனால எனக்கு அந்த சைடு போகணும், டைலாக்ஸ் நான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நேர்கொண்ட பார்வையும் எனக்கு இப்படிதான் வாய்ப்பு வந்துச்சு. நேர்கொண்ட பார்வையில் வினோத் சார் வந்து என்னை பார்த்து அதில் ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த டைலாக் வேரியேஷன், நான் பேசின பேச்சு, அந்த ஆர்டிஸ்ட் 3 பேர் இருப்பாங்களே, அவங்களுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்ட் 2 பேர் இருப்பாங்களே, அவங்கள நான் வெளியே போங்கன்னு சொன்னேன். உட்காரங்களா இல்லையான்னு கத்துற சீன் வந்து வெளியே அந்த செட்டை விட்டு வெளியே கேட்டிருக்கு, சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ அது வந்து அவங்களே சொன்னாங்க, உண்மையாக ரியல் போலீஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு, சூப்பராக பண்ணிங்க. அவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நார்த் இந்தியன் லக்ஷ்மி வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு. வினோத் சாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சைடு அப்புறமா அவங்க சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு இவங்களே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு எனக்கு மேனேஜ் சைட்லேருந்து வந்து சொன்னாங்க. அந்த நம்ம நடிப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்ரிஷியேஷன் அதுதானே கிடைக்கும், என்ன சொல்கிறேன். அதனால எனக்கு அவங்க சொன்னாங்களாம். அதை படத்தை வலிமை படத்து கூட எனக்கு ரெஃபரன்ஸ் வந்துச்சு. யார் சொன்னாங்கன்னு கேட்டேன் எனக்கு, ஏன்னா அந்த டீம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ சொன்னாங்க, இல்லை டைரக்டர் சார் தான் உங்களை கூப்பிட சொன்னாங்கன்னு. எவ்வளவு பெரிய டைரக்டர், வினோத் சார், அவங்க ரெஃபரன்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னபோது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அப்ப நம்ம போய் அவங்க மைண்ட்ல நின்றுக்கும், நல்லா நடிக்கிறாங்க, அதுக்கு காட் தேங்க்ஸ் நம்ம சொல்லணும். அண்ட் ப்ரௌடா ஃபீல் பண்ணாத நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும்போது எனக்கே தெரியுது. ஸோ அதை தாண்டி வந்து நீங்க எவ்வளவு பண்ணாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ அது ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும் இல்லையா, அது சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு சீனா இருக்கட்டும், டைலாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள் நினைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்சிடென்ட் நடந்துச்சு? ஆக்சுவலாக குப்பத்துராஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணோம். அது வந்து நம்ம பாபா பாஸ்கர் சார் வந்து டைரக்ட் பண்ணணும். RNR மனோகர் சாருக்கு வந்து ஒய்ஃப் என்னை வந்து அது வால்டர் ஒய்ஃப்னு என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க சீனில். ஃபஸ்ட்டு ஒரு டே சீன்லாம் முடிச்சிட்டாலும், அப்போ அந்த சீன்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு சீன், நைட்டுக்கு வருது. அப்போ வரும்போது வால்டர் ஒய்ஃபை கூப்பிடுங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் நின்றேன். என்ன இவங்க போய் வால்டர் ஒய்ஃப்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டப்போ, இங்கே யோகி பாபுக்கு அம்மா நான். அப்போ நான் சொல்ல 2017-18 எனக்கு இன்னும் இப்போயாவது கொஞ்சம் இது வரைக்கும் அப்போ கொஞ்சம் வெளியே ஆமாம் இருக்கேன். எனக்கு இவங்களை எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. நான் யோகி பாபுக்கு அம்மாவா? எனக்கு ஷாக்கு. உங்களுக்கு தெரியாது. ஐயோ யோகி பாபுக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க, சீனை நடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கோ டைரக்டர் சொன்னாங்க, எங்க கோவை சார்ல அம்மா இந்த படத்துல வந்து பாக்கியராஜ் சாருக்கு அம்மா தான் பண்ணிட்டாங்க. என்ன அப்போ அந்த மனோரமா ஆச்சுலாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சின்ன வயசுலேயே நடிச்சிட்டாங்க, இதில் என்ன இருக்குது? ஆமாம் நடிப்பு தானே, இதில் பாட்டினாலும் பாட்டி. நம்ம வந்து நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டணும். ஸோ தட் என்ன கேரக்டர் நம்ம சேலஞ்சிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு வந்து மைண்ட் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் ஆயிடுச்சு. நைட் ஒரு வேணான்னு சொல்லி வரும், இன்னும் இவங்களை போய் ஏன் போட்டிங்க, நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆகிட நின்றுச்சு. ஏன் இவங்க இல்லையேன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் கொண்டு வர வச்சு என் ஃபோட்டோ அதில் செலக்டர்னு வால்டர் ஒய்ஃப்னு என்னை பார்த்துட்டு, வால்டர் ஒய்ஃப் இவங்களையா போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் அப்புறமா பார்த்துட்டு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே சரி போங்க இன்னைக்கு வேண்டாம், நீங்க நைட் ஷூட் வேண்டாம், நீங்க காலைக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த இதெல்லாம் ஒரு பயங்கர இன்சிடென்ட். பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய டைலாக்ஸ் அவங்க பூனம் பஜ்வாலாம் இருக்காங்களே, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல டைலாக்லாம் நான் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். லாஸ்ட் ஷெட்யூல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே சார் கூட இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு குட் திங்கா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆமா இது நீங்க சொல்லி கொடுங்க. நேதாஜி அங்க என்ன பேச்சு, அவர் எனக்கு நேத்ரான்னு கொடுக்க மாட்டார். நேதாஜி நான் இங்க நல்லா இருக்கு மேம். ஆக்சுவலி ஆமா அவருக்கு நேத்ரான்றது வராதனால நேதாஜி தான் கூடுவாரு. அண்ட் எனக்கு எப்பவுமே வந்து ஷார்ட் பண்ணிச்சுன்னா நான் வந்து என் வேலை ஒன்று ஒரு சைட்ல போய் உட்காந்துருவேன், இல்லை கேரவன்ல போய் உட்காந்துருவேன். அங்கே நின்று ஆர்ட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதாவது உட்காந்து பேசினேன், நேதாஜி வாங்க, என்ன நீங்க அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்க என்ன பேச்சு, நீங்க டைலாக் இங்க சொல்லி கொடுங்க அப்படின்னும் போது இந்த காக்கா முட்டை பாட்டி எல்லாம் இருக்காங்க தெரியுமா, தேங்க்யூ. அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு டைலாக் சீன், உச்சி வெயில் அப்படி அனல் அப்படி சன்னு கொளுத்துது. அந்த சீன்ல ஒரு தண்ணி குத்திட்டு போற சீன் ஒரு 10, 15, 20 டேக் ஆயிடுச்சு. எங்க நம்மளும் அங்கேயே நிக்கிறோம், ஸ்கின்னே அப்படியே இதுவாகிற மாதிரி இருக்கு, வெயில் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த டைலாக் நான் அந்த குடத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த டைலாக் அந்த பாட்டிக்கு சொன்னேன், இப்படி சொல்லுங்க, இப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு கிளாப் பண்ண இருக்கு, நேதாஜி சூப்பரா பண்ணீங்க நேதாஜி அப்படின்னு அப்படியே பேசிட்டு இருக்கலாம் பாருங்க. வந்துருச்சு.
மண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதனாலே வந்தீங்கன்னா ஹரியாலி சிக்கன் மண்டி அண்ட் அரேபியன் சிக்கன் மண்டி ரெண்டுமே. ஆக்சுவலி நம்ம பேசிக்கா நிறைய இடத்துல நம்ம மண்டி சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அங்க வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா ஆர்டர் பண்ணா ஒரே ஒரு ஃபிளேவர் தான் வரும். மண்டி ஆர்டர் பண்ணா ஒரு ஃபிளேவர் தான் வரும். பட் ஆனா இங்க நம்ம வந்து யா லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஆஃப் வாங்குறோம், அதுல கோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர், அப்புறம் ஒரு கோட்டர் ஒரு ஃபிளேவர் பாத்தீங்களா. அப்புறம் சாப்பிடும் போது வந்து எப்படி சாப்பிடலாம், ஃபுல்ஃபில் ஆயிரும். ரெண்டு டிஷ் வந்து ஒரே டைம்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ஏன்னா எல்லாருக்குமே ஹரியாலி பிடிக்கும், இந்த கிரில் சிக்கனும் பிடிக்கும். சொல்லும்போது சூப்பரான ஒரு ஆஃபர் தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஆர்டர் பண்ணிக்கிறது நம்ம 2 பேருக்கு தான். ஓகேவா, இது வந்து 4 போர்ஷனும் இருக்கு, 2 பர்சன்ஸ்க்கும் இருக்கு, 4 பர்சன்ஸ்க்கும் இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். 4 பர்சன்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்திருக்காங்க. ரெண்டு குவாண்டிட்டி பயங்கரமா இருக்கு, செமையா இருக்குல, செமையா குவாண்டிட்டி சூப்பரா இருக்கு. நம்ம பேசுறது வந்து சாப்பிட ஆரம்பிச்சா எனக்கு வந்து ஸ்மெல் வந்து பயங்கரமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு சர்வ் பண்ணிடுறேன். கண்டிப்பா, தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் எதை ட்ரை பண்றீங்கன்னு சொல்லுங்க. சந்தியாவின் விருப்பமே என் விருப்பம். ஓ, சோ அதுதான் இங்க. இது மட்டும் இல்லாம சிக்கன் மண்டி அதுவும் இருக்கு. அண்ட் சீ ஃபுட்ஸ் ஆல்சோ இங்க வந்து வஞ்சிரம், லைக் நம்ம என்ன சீ ஃபுட்ஸ் கேட்டாலும் இருக்கு. ஏன்னா இப்ப பேசிக்கா நம்ம யாலிஃப்ல வந்து பிரியாணி சாப்பிட்டுருப்போம், லைக் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவோம். பட் ஆனா இங்க சீ ஃபுட்ஸுமே வந்து செம்மையா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்படியா, எல்லாமே இருக்கு. ஓகே, போது 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 போது. அப்படியே ஆவி பறக்க பாருங்களேன், அப்படியே ஜூசியா செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அங்க இருக்க உங்க ஒருத்தர் வாயிலே எச்சும். ஓகே, அண்ட் ஓகே ஃபைன். எனக்கு இப்படி வச்சுட்டா நம்ம வந்து இது லைட்டா கொஞ்சம் போதும். ஓகே, நீ பாதி நான் பாதி. வா வாடகை நீங்க வந்து இப்ப சந்தியாக்கு வர மாட்டேங்குது. சந்தியா நிறைய எனக்கு இவ்வளவு வேண்டாம். இல்ல நீங்க தான் வந்து இப்ப எங்களோட கெஸ்ட், அதனால நீங்க வந்து சாப்பிடுங்க. சரி, ஓகே ஃபைன். இப்ப வந்து சிக்கன் பீஸ் பாருமா, அந்த கால் நீ எடுத்துக்கிட்டியா, இந்த கால் நான் எடுத்துக்குவேன். ஆமா, இது ஆக்சுவலி பாத்தீங்களா, இது வந்து நம்ம 2 பர்சன்ட்க்கு தானே. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம், ரைட்? ஆமா, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க 4% அப்ப எவ்வளவு இருக்கும் பாருங்க. அதுதான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். 2 பேர் சாப்பிடுறதா, இது 3 பேர் அழகா நம்ம இனிமே யாலிஃப் வந்தோம்னா 2 பேர் 4 பேர் வந்து ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஜாலியா போயிடலாம். கண்டிப்பா வயிறு ஃபுல் ஆயிடுங்க. இவ்வளோ இதெல்லாம் வந்து மந்தி வந்து 2 பேருக்கு சான்ஸே இல்லைங்க. நிறைய எவ்வளோ பாருங்க, எவ்வளோ குவான்டிட்டி, தட்டு ஃபுல்லா இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இது வந்து சந்தியாக்கு. ஓ மை காட், சரி ஓகே, சிக்கன் பீஸ் எனக்கும் நான் மேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பர், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அண்ட் இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, ஸ்ட்ரகிள்ஸும் சொன்னீங்க, ப்ரௌடட் மூமெண்ட்ஸும் சொன்னீங்க. பட் நீங்க இப் சப்போஸ் நீங்க இந்த ஃபீல்ட்ல வரலன்னா என்ன ஃபீல் சூஸ் பண்ணிருப்பீங்க? லைக் எப்படி போயிருக்கும் உங்களோட ஃபீல்? ஐ மீன் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தோம்னு சொன்னீங்க, அதாண்டி என்ன பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலி வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் பிகாம் எம்பிஏ படிச்சிருக்கேன். அப்போ பண்ணும்போது நான் பிரான்ச்சஸ் மேனேஜராக இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இருமா, நீ வேறு டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன் மேம். இல்ல லைட்டா அப்படியே புட்டு, சூப்பர் அப்படியே புட்டு. இல்ல மேம், நானே பிளாஸ்ட் இல்ல வச்சு ஒரு வாய் வச்சு பாருங்களேன். அப்படியா, சாப்பிட்றதே நம்மளால முடியாம போயிடுச்சு. எடுங்க எடுங்க, இந்தாங்க. இதெல்லாம் எடுத்துக்கணுமே, சட்னிலாம் இருக்கு. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்குது? இது மண்டி யூசுவலி ஆர்டர் பண்ணா சட்னியா. ஓகே, அண்ட் சம் வெஜிடபிள்ஸ் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ, எங்களை வந்து பேச சொல்லாதீங்க, சாப்பிட சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. செமையா இருக்கு மேம், டிஃப்ரெண்டா இருக்கு இந்த சட்னிலாம். அது எனக்கு தெரியல மேம், எனக்கும் சமையலுக்கும் தூரம். சரி, நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா, இப்ப கெஸ் பண்ண என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. புளி அந்த மசாலாலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு நம்ம இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணோம்னா அந்த மாதிரி வராது கண்டிப்பா. மிக்சிங்ல பண்ணும். நான் நல்லா சமைப்பேன், நான்வெஜ் தான் ரொம்ப நல்லா சமைப்பேன். ஏன்னா பரம்பரையே ஏன்னா நான்லாம் வந்து பியோர் நான்வெஜ், அதனால நல்லா செய்வேன். ஆனால் உண்மையா சாப்பிடாம இருந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு கடவுள் கொடுத்ததை நம்ம நினைச்சிட்டு. ஆமா, பிளாஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. இங்க இருந்து கேட்ச் எல்லாம் முடிச்சு தூக்கி போட முடியாது டீம், சாரி. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட போற டிஸ்டர்ப் பண்ணாங்க. யாரும்பா? ஆமா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா, சாப்பிடலாம் போல. நல்லா இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம எப்படி பேசுறது? ஓகே, இப்ப பார்ட்டி எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த பார்ட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சந்தியா. சூப்பரா இருக்கா? நைஸ், நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் அந்த பார்ட்டிக்கு எல்லாம் போக மாட்டேன், பட் இந்த பார்ட்டி சூப்பரா இருக்கு. ஓகே, அப்ப அடிக்கடி நம்ம இதை வச்சிருவோம் இல்லையா? ஆமா, ஓகே சூப்பர். அண்ட் உங்களுக்கு நீங்க நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இப்ப நான்வெஜ் சாப்பிடுறீங்க, கண்டிப்பா ஜாலியா இருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் பர்சனலி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னா என்ன சொல்லுவீங்க?
பர்சனலி எனக்கு படிச்சதுனாலே இதுதான். ஆக்சுவலி எனக்கு வந்து வாத்துக்கறி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல எங்க பெரியப்பா எல்லாம் பண்ணையெல்லாம் வாத்து நிறைய வச்சிருப்பாங்க. ஓகே. அப்போ நம்ம அப்பலேருந்து வாத்து நல்லா சாப்பிட்டு பழகிட்டனால வாத்துக்கறி பிடிக்கும், நண்டு பிடிக்கும். நல்லா வந்து கடிச்சு நான்லாம் வந்து ராஜ்கிரனுக்கு தங்கச்சி, அது கடிச்சு மென்று துப்புற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். எனக்கு இந்த பீஸோட போன் சைடு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்னாலும் நல்லா பிடிக்கும், நான்வெஜ் நல்லா பிடிக்கும் சாப்பிடுவேன். மெயினாக இந்த நண்டு பிடிக்கும்னு சொல்லுது. அது மாதிரி இந்த நாட்டுக்கோழி எலும்புலாம் சூப்பரா இருக்கும், வாத்துக்கறி எலும்பும் சூப்பரா இருக்கும். அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து யாரிஃபாக்ட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு வாத்துக்கறி பிரியாணி பண்ணி கொடுன்னு சொல்லணும். அது உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஆமா, கொஞ்சம் கூப்பிட்டு மேனேஜர்ட்டையோ யார்கிட்டயும் சொல்லிட்டு எனக்காக ஒரு சிக்கனே எப்படி இருக்குன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, குண்டு வாத்துக்கறியா பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு பேசிட்டே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நல்லா டாபிக் போயிட்டு இருக்கு. அதனால சின்ன ஒரு குட்டி செக்மெண்ட், சரி சில கேள்விலாம் இருக்கு. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா நான் சாப்பிட்டுக்கிட்டே கேள்வி கேட்பனா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுவீங்க. ஒரு நல்ல மந்திய கொடுத்துட்டீங்க, டேஸ்டா இருக்கு. இத சாப்பிடுறதுக்கு கேம் கேம்னா எப்படி போங்கமா, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சாப்பிடும் போது நான் கேள்வி படிப்பேனா, நீங்க பாக்கும்போது நான் சாப்பிடுவேனா, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன், நான் கேள்வி கிடையாது, நான் சாப்பிட்டுட்டு இருப்பேனா. நல்லா இருக்கு இது. ஓகே, கேள்வி என்னன்னா, ஒரு பெண் கோபக்காரியா மாற யார் காரணம்? உங்களை கடுப்பாக்கிய கேரக்டர் யாராச்சும் இருக்காங்களா லைஃப்ல? இப்படி கேட்டா எப்படி நான் சொல்றேன், சாப்பிட்டுக்கிறேன். பெண் வந்து ஆக்சுவலி வந்து பெண் ரொம்ப சாந்தமானவள் தான். அவள் உண்மை ரொம்ப பிடிக்கும். உண்மைக்கு உண்மையா இருந்துட்டா அந்த இடத்துல கோபம்ன்றதே வராது, விட்டு கொடுத்துருவாங்க. அந்த உண்மை தவறும் போதுதான் ஒரு பெண் பயங்கரமான பத்திரக்காளியா மாறுது. அதான் அங்க மிக்கும். ஓகே, எங்கேயுமே உண்மைதான் ஃபர்ஸ்ட். உண்மை நேர்மை, அந்த உண்மை ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த உண்மையும் நம்பிக்கையும் ஒரு இடத்துல மாறுது அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த பெண் பத்திரக்காளியா மாறுவாங்க. ஓகே, அதுதான். ஓகே, அடுத்த கேள்வி எனக்கு தெரியல, அதுக்குள்ள நீங்க சாப்பிடுங்க. எத்தனை கேள்விமா தெரியலையே எத்தனை இருக்குன்னு. இவரவ 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவலையே பட வேணாம், நம்ம பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படியா சந்தியா, பிடிச்சிருவீங்களா? நீங்கள் தவறவிட்ட வாய்ப்பு என்ன? ஞாபகம் ஏதாவது இருக்கா? ரொம்ப இப்ப வரைக்கும் ரொம்ப கில்டாலன்னு நீங்க அது மாதிரி சொல்லிட்டீங்க. தவற விட்டதுன்னா மெயின் நானே தான் வேணான்னு சொல்லிட்டேன். இந்த சீசன் பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. ஓ, பிக் பாஸ் இந்த சீசன் கூப்பிட்டாங்க. எனக்கு கால் பண்ணி எனக்கு என்ன பிக் பாஸ்ல வந்து கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. பிக் பாஸா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க. என்னத்துக்கு என்ன இது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் நான். இல்லை, நீங்கள் அரசியலில் ப்ளஸ் மீடியா எல்லாத்துலேயும் இருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணி தான் நாங்கள் கூப்பிட்றோம். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, என்னடா பிக் பாஸ்ல வந்து கூப்பிட்ருக்காங்க. நான் விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி அது கன்ஃபார்ம் கால் வந்துச்சு. அந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே கால் பண்ணாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கால் பண்ணாங்க. என்னோடய ப்ரொஃபைல் கேட்டாங்க, அவங்க ஒரு ப்ரொஃபைல்லாம் அனுப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னா, எனக்கு ஒரு 4-5 என்டிட்டி இருக்குது. நான் வந்து எங்களோட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொசைட்டி, அதாவது மனரங் மேனுஃபேக்சரிங் மல்டிசிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொசைட்டியில் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன் நான். தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு. ஸோ அதில் வந்து நான் நேஷனல் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். என்ட்ரிங் போர்ட்லேயும் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்தேன். ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துச்சு, செங்கல்பட்டுல தான் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருந்துச்சு. அது முடிச்சு அங்கே தான் கலெக்டர் தான் வந்து எலெக்ஷன்லாம் நடத்தினாங்க. அதில் வின் பண்ணி திருப்பி இப்போ நேஷனல் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். அடுத்து வந்து இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து மாநில மகளிர் நீ தலைவியாக இருக்கேன். அது எலெக்ஷன் போட கமிட்டி மெம்பர்ஸில். ஆக்சுவலாக அதில் வந்து நான் கொள்கைப்பரப்பு செயலாளராக இருந்தேன், இணை செயலராக. இப்போ வந்து மாநில மகளிர் அணி தலைவியாக எனக்கு வந்து நேஷனல் ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து அந்த போஸ்ட் கொடுத்தாரு. வாவ். ஆமாம், அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். ஆமாம். ஸோ எனக்கு பிடிச்சத ஒரு என்டிட்டி போனேன். பிகாஸ் நான் வந்து பெண்கள் சக்தி இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்ருக்கேன். அது என்னன்னா, தமிழ்நாடு முழுதும் இருக்கிற பெண்களுக்கான அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். எல்லாம் உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இதுக்காக நான் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எல்லாருமே, ஏன்னா பெண் வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண் ஒரு ஸ்டாண்டிங் செல்ஃப் ஸ்டாண்டிங்காக இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சா அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக முன்னேறும். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஒரு ஆண் சம்பளம் பல வழியில் போகலாம். ஏன்னா நான் வந்து எல்லா ஆண்களையும் சொல்லலை,
ஒரு குறிப்பிட்ட இது சொல்றாங்க, ஒரு 75% 50% பல வெளியில போகணும். ஆனா ஒரு பெண் சம்பாத்தியம் அந்த மொத்த குடும்பத்துக்கு மட்டும்தான் போகும். அதனால அவங்க வாழ்வாதாரம் முடியும். ஆக்சுவலா நான் வந்து இப்போ கண்ணகி நகர்ல வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கவே இல்லை. எங்களுடைய கட்சி மூலியமா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சு கொடுத்தோம். அங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து மகளிர் தினத்துக்குலாம் சீஃப் கெஸ்டா போயிருக்கேன், நிறைய போயிருக்கோம். அப்போ நான் பேசின பேச்சு வச்சு நிறைய பேர் வந்து இப்போ ஆட்டோலாம் ஓட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, மேடம் நீங்க பேசின பேச்சு வச்சுதான் இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், இப்போ என் கையில சம்பாதிக்கிறேன் மேடம், என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன், என் பசங்களுக்கு என்னமோ எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு இதுவா இருக்கு எனக்கு, அது காரணம் நீங்க தான் சொல்லும்போது ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, ஸோ பரவாயில்ல, நம்மளுடைய பேச்சு சில பேருடைய வாழ்க்கையை மாற்றும் போது அது நம்மளுக்கு கொடுத்த கடவுளோட நன்றி தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நான் எல்லாருக்குமே பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த கண்ணகி நகர்ல இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பாசக்காரங்க, என்ன பண்ணா ரொம்ப பிடிக்கும். அப்போ எல்லாருமே ஆட்டோ ஸ்டாண்ட் இப்போ நிறைய ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிடுவேன், நான் சொன்னா உடனே வருவாங்க, அந்த அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு தனித்துவமா எல்லாருக்குள்ள திறமைகள் இருக்கு. இப்போ நீங்க இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் வரும்போது பாருங்க, பாட்டி கூட ஆடுறாங்க, பாடுறாங்க. ஸோ எவ்வளோ திறமைகளை உள்ளடக்கி வச்சு பெண்கள் எவ்வளவோ உள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களை வெளிக்கொண்டு வரணும், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இருந்தேன். ஸோ அது கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான். சூப்பர், கேட்கவே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து நீங்க எந்த அளவுக்கு இதுல ப்ரௌடா சொல்லிக்கலாமோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சூப்பர். அண்ட் அப்படியே சாப்பிடுங்க, நான் அடுத்த கேள்வி மட்டும் என்னன்னு கேட்டுறேன். அது கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது நான் ரேபிட் ஃபயரும் விடுவேன். என்னன்னா இது சாப்பிட வச்சு நீங்க இப்படி கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு யோசிக்கூடாது. நம்ம ஒன் டைம் பார்ட்டி அப்படிதான் இருக்கும். அப்போ அரியால் சிக்கன் சூப்பரா இருக்கு. செமையா இருக்கா? ஆமா, ஏன் உனக்கு வச்சேன்னு தெரியல. சரி வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதை நீங்க எடுத்துக்கோங்க, அதை எனக்கு கொடுத்துருங்க. இல்ல பரவாயில்ல மேம் எடுத்துக்கோங்க. பரவாயில்லடா, சாப்பிடு. நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன் மேம், எடுத்துக்கோங்க. சினிமாவில் பெண் வில்லியா தேவையா? அந்த வாய்ப்பு எப்படி அமைந்தது? நான் பண்ண கேரக்டர் எல்லாமே வில்லிதாம்மா. ஆக்சுவலி வந்து நெகட்டிவ் ரோல் தான் சீக்கிரம் ரீச் ஆகும். எஸ், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான கேள்விதான் இதுல இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க, நீ பண்ற கேரக்டருக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது, ஏன்னா ரொம்ப நேச்சுரல் சாஃப்ட் தான், அதனால நீ பண்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வரதெல்லாம் நெகட்டிவா கூப்பிடுறாங்க, ஏனே தெரியல சந்தியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா நடிப்பேன். இப்ப ஒரு டவுட், நம்ம இந்த நெகட்டிவா இருந்துட்டு நம்ம ரியல் லைஃப்ல நம்மள பார்த்தா கூட அந்த நெகட்டிவ் ரோல தானே யோசிப்பாங்க. அப்படிதான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கா? அதுதான் சொன்னேன், எல்லாருமே வந்து அந்த இதுதானே நீங்க நடிச்சிருக்கீங்களா நீங்க தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஓகே, ஆமா, அது படம்ன்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, சங்கீதா ரெண்டாவது, சந்தியா வந்து இப்ப ரெண்டாவது ரவுண்ட் போறாங்க. என்ன மட்டும் பேச வச்சு இல்ல நீங்க அதனாலதான் இப்ப என்ன பண்றேன்னா, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் அப்படியே பொறுமையா எனக்கு சர்வ் பண்ணிட்டே இருக்கேன், சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சொல்லுங்க. அந்த நெகட்டிவ் நம்ம ரீச் ஆகும்ப்பா. ஆனா நிறைய காமெடி ரோல் எல்லாம் பண்ணுவோம், நல்ல முளச்சித்திர நிறைய வரணும் தான். ஓகே, காமெடி ரோல் எல்லாம் பண்ணணும்ன்ற ஆசை. ஓகே, அண்ட் இப்போ வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கேள்வி கேட்டலாம், எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. இந்த பிளேட்டை பார்த்து மொட்டை டீமே சாப்பிடலாம் போல. என்னன்னா ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப வியர்டான காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இப்போ லைக் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த நெகட்டிவ் சீன்லாம் நடிச்சிருக்கீங்களா, அது மாதிரி ஏதாவது வியர்டாவா? எங்க அந்த சொன்னலே அந்த டிராஃபிக்ராம், ஓகே, அது கீழே வர அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது என் பசங்க படிக்கும் எனக்கே இதுவா இருக்கு. அதுல அவ்வளோ அது வியர்ட் மீன்ஸ் அப்படி இல்லை, எங்கடா பிடிச்சிங்க இப்படிதான் பேசுறாங்க, எங்கேயாவது காட்டுங்க அந்த இப்படி பேசுறாங்க நாட்டுக்கிட்ட அப்படி இப்படின்னு தான் வரும் கமெண்ட்டே. ஐயோ என்ன இப்படி இருக்கு, இது வேற எங்க பசங்க வேற படிச்சு எல்லாருமே சொல்லும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும், என்னடா இப்படி பேசுறாங்க பசங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுதான் ஒண்ணு தவிர்த்து போயிடலாம். ஓகே, அண்ட் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப முக்கியமா பண்ணுவாங்க. அதுல நான் ஜீரோ பண்ணவே மாட்டீங்களா? ஏன் ஒய் டைம் இருக்காது? ஆல்ரெடி நான் கேட்ட கேள்விதான், பட் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒன் மெசேஜ் டு பீப்புள் ஹூ ட்ரீம் பிகமிங் சீரியல் ஆக்ட்ரஸ். இப்போ நீங்க சீரியல் ஆக்ட்ரஸ்குள்ள வந்து உங்களோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகி எங்கேயோ போய் இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கீங்களா, அந்த மாதிரி இப்போ வந்து சீரியலுக்குள்ள வரணும்னு நிறைய பேர் வந்து கனவு காணுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த காலத்துல வந்து படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா
மீடியா இப்போ வந்து மீடியா தொழிலில் இருக்கிறவங்க இப்போ நடிக்க தொழில் வந்து நடிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அதை தாண்டி அடுத்து என்ன பண்ணணும்னு 75% தெரியல. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க நடிக்க, கேமரா, டைலாக் இதில் தான் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து நடிப்புன்றது என்டிட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் தான். இப்போ நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, சொசைட்டியில் இருக்கேன், கட்சியில் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கேன், ஒரு இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அதில் நான் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன். அப்புறம் வந்து நேதாஜி மக்கள் இயக்கத்தில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பிஸ்னஸ் இருக்கோ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்டோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் 3 இயர்ஸும் நடிக்கவே இல்லை. எனக்கு ஒரு பாய் பேபி இருக்கனால அந்த கேப் இருக்கு. அதனால தான் பிக் பாஸ் வேணாம். பிக் பாஸ் பண்றதுக்கு எனக்கு போக முடியல, எனக்கு குழந்தைய பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற கரியர்ல அது உள்ள போய் என்ன பண்றதுன்றனால அது வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபேமிலி தான் மஸ்ட். எனக்கு வந்து ஃபேமிலிக்கு அப்பார்ட் பண்ணி தான் என்னோட இது எல்லாமே. என் வீடு வாசல் இதுதான். இது வரைக்கும் நான் அவுட்டோர் ஷூட் போனது கிடையாது. சென்னை ஷூட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். 10 படம் 10 பண்ணினாலும் சென்னைக்குள்ள இருக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லிமிட்டட் தான். நான் வருஷத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு சீரியல் தான். ஃபுல் பிளட்ஜ் நடிகை கிடையாது. ஆனா வாய்ப்புகள் கடவுள் பின்னத்திலே நம்ம போய் எந்த ஆஃபீஸ்க்கும் போற மாதிரிலாம் இல்லை. எனக்கு இது இப்போ வரைக்கும் வந்ததுக்கு தேங்காய் தான் சொல்லணும். அதுவா வந்த வாரம் ஏன்னா ரெஃபரன்ஸ் தான். த்ரூ ரெஃபரன்ஸ் பண்றீங்களா நேத்ரா, இந்த கேரக்டருக்கு பண்றீங்களா? ஸோ அப்படின்னும் போது எனக்கு இருக்க டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் போட்டாங்க. இப்போ கூட வாங்க மேடம் ஒரு படம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, வாங்க மீடியாவுக்கு வாங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் மீடியாவுக்கு வந்து விருப்பம் உள்ளவங்க வாங்க. பட் நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது தொழில் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சீரியல் படம்ன்றது வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து படம் வாய்ப்புகள் வருமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதையே நம்பி நம்ம வாழ்க்கை எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை தான் ரொம்ப திண்டாட்டமாகவும் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வரப்படும். அதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை படிச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். அது மாதிரினால கண்டிப்பாக உங்களுக்கு சைடாக ஒரு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் மீடியாக்குள்ளே வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரே நாள் ஹைப் போயிட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு டாப் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருந்தால் போகும். அதில் எல்லாருமே போயிட முடியாது. எல்லாமே ஒரு லட்சத்தில் பை காட்ஸ் ஸ்பேஸ் போனால் கண்டுதான் பண்ணிக்கலாம். பட் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தொழிலோ ஏதோ ஒரு படிப்பு இருந்தால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸோ ஏதோ பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்வாதாரத்து முக்கியம் இல்லையா? நம்ம இதையே நம்பிட்டு இருந்தோம்னா அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பெண்களுக்கு படிப்பு தாங்க முக்கியம். ஒரு பெண்ணோட பெரிய ஆயுதமே படிப்பு தான். இந்த படிப்பும் ஒரு பெண் வந்து செல்ஃப் ஸ்டாண்டான்றதே அவங்க ஃபினான்சியலாக அவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். அது ஏதோ இந்த துறையிலனா இது ஆல்டர்னேட்ல இருக்கணும். அது நம்ம நேர்மையாக கண்டிப்பாக சம்பாதிக்கணும். அது நல்லபடியாக வரும். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தான். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஒன் டைம் பார்ட்டியும் வந்து ரொம்ப பயங்கரமா போச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு எங்களோட பார்ட்டி? அண்ட் எப்படி இருக்கு ஃபுட்? அதை பத்தி சொல்லுங்க. ஃபுட்டு சூப்பரா இருக்குங்க. எல்லாமே எனக்கு சந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைம் எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஓகே, ஆமா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஹோட்டல் யாழி பக்கம் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வர வச்சு இது ஒரு சூப்பர் ஃபுட்டு சாப்பிட வச்சதுக்கு. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எங்களோட ஒன் டைம் பார்ட்டி பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம சூப்பரான ஃபுட் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ சோறு தான் முக்கியம் அப்படின்றதால நாங்க இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்க உங்களை மீட் பண்றோம். until then bye from சந்தியா. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க போய் ஃபுட் சாப்பிட போறோம். டாடா, பை.